நாம் தமிழர் கட்சி முதல்ல செய்யக்கூடியது மக்களை அரசியல் மைப்படுத்தக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கு. அதாவது இவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்த சூழ்ச்சிகரமான திட்டங்கள், பிரித்தாளும் சூழ்ச்சி, மக்கள் ஒற்றுமையாக இருந்து கொண்டிருக்க குமரி மக்களாக ஒற்றுமையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவர்களை சாதிகளாக மற்ற மாவட்டங்கள்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே இதை இவங்க திருப்பி நாடார்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதுல இந்து நாடார், கிறிஸ்தவ நாடார், இந்து நாடார்கள் கிறிஸ்தவ நாடார்களுக்கு இடையில மோதலை உண்டு பண்றது, இந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சிகரமான அரசியலை இவங்க முன்னெடுக்கிறாங்க. முதல் முறையாக 50% பெண்களுக்கு அரசியலில் வாய்ப்பு கொடுத்துருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். நவீன வசதியோட பார் வசதி இருக்கு. அது எப்படின்னா இவங்களே கொண்டு வந்து அங்க வைப்பாங்களாம். வச்சுட்டு அப்படி அங்க குடிச்சிட்டு வர பசங்களை அவங்க மேல கேஸ் போட்டு அதுக்கு ஒரு ஃபைன்னு சொல்லிட்டு அவங்களே வாங்கிக்குவாங்களாம். அதான் இப்போ மக்கள்கிட்ட நாங்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். துண்டறிக்கை கொடுக்கறது, மாநாட்டுக்கு அழைக்கிறது, இது எல்லாமே நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். மக்களும் அதுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. இன்னைக்கு அண்ணா சொன்னாங்களா, அந்த உண்டியல் திட்டம் சொன்னாங்களா, நாங்கள் அதை ஏற்கனவே செஞ்சுட்டோம். இதை நீங்கள் இது ஒரு தேர்தல், இதில் நம்ம ஜெயிச்சே ஆகணும், அந்த பதட்டம்லாம் உங்களுக்கு வேணாம், இது ஒரு பயிற்சியாகவே எடுத்துங்க. நாம் இந்த அரசியல் களத்தில் ரொம்ப தூரம் பயணிக்க போகிறோம். அப்போ அதுக்கு தொடக்க பயிற்சி தேவைப்படுது. இந்த 16 தேர்தலில் பயிற்சியாக எடுத்துக்கங்கன்னு சொல்லி தான் முதல்ல வேட்பாளர்கள் நிப்பாட்ட ஆரம்பித்தார். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மன உறுதியோட வேட்பாளர்கள் நிப்பாட்டணும். முதல்ல அருந்தமிழ் வலைவலி நேயர்களுக்கு வணக்கம். இது வேட்பாளர்களை எல்லோரோடையும் அறிமுகப்படுத்துகிற ஒரு நிகழ்வு தான். நம்ம வேட்பாளர்கள் அறிவிப்பு 21ஆம் தேதி பிப்ரவரி 21 திருச்சியில் ஒரு மாநாடாக நம்ம வேட்பாளர் அறிவிப்புக்கான நிகழ்வு வச்சுருக்கோம். இது இப்போதைக்கு இருக்கிற ஒரு மாவட்டத்துலேயும் உள்ள வேட்பாளர்கள் அவங்களுக்குள்ள அறிமுகமாகணும், அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியணும், அதே மாதிரி கட்சியோட நிர்வாகிகளுக்கும் அவங்கள அறிமுகப்படுத்தணுங்கிறதுக்காக வச்ச நிகழ்வு தான். இதில் எல்லா வேட்பாளர்களும் பங்கெடுத்தாங்க. எல்லாருக்குமா அண்ணன் துண்டு அணிவிச்சு அவங்கள உற்சாகமாக வேலை செய்ய சொல்லி அனுப்பியிருக்காங்க. மற்றபடி வேட்பாளர் அறிவிப்பு 21 பிப்ரவரி தான். அதான் இது ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு கூட்டம் தான். அறிவிப்பு இது இல்லை, அறிவிப்பு 21 தான். அதனால் இது தொடக்கம் தான். அதான் இப்போ மக்கள்கிட்ட நாங்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். துண்டறிக்கை கொடுக்கறது, மாநாட்டுக்கு அழைக்கிறது, இது எல்லாமே நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். மக்களும் அதுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. இன்னைக்கு அண்ணா சொன்னாங்களா, அந்த உண்டியல் திட்டம் சொன்னாங்களா, நாங்கள் அதை ஏற்கனவே செஞ்சுட்டோம். ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் கடை வீதிகளில் போய் மக்களை 7000 ரூபா பணம் கொடுத்தாங்க. அந்த முந்தா நேரத்து தான் அது. அதனால தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட போய் நம்ம கேட்கும்போது நமக்கான நிதியை மக்களே கொடுப்பாங்க, அந்த நம்பிக்கை இருக்குது. அது அண்ணா இன்னைக்கு எல்லா வேட்பாளர்களுக்கும் சொல்லியிருக்காரு. நிதி பெரும் சுமையாக தான் இருக்குது. ஆனால் அதை மக்களே நம்ம கொடுத்து நாம் வேலை செஞ்சு வெற்றி பெற்று வரும்போது தான் மக்களுக்கான சேவை செய்ய முடியுங்கிறது தான் அண்ணனோட கருத்து. அதை நாங்கள் ஒரு 3 நாள் முன்னாடி செஞ்சோம். அதில் நாங்கள் அதான் ஒரு மணி நேரம் ஒரு 2 மணி நேரத்தில் மக்கள் சந்தித்த மக்கள் எல்லாருமே நமக்கு பணம் கொடுத்தாங்க. 7000 ரூபா கொடுத்தாங்க. இது நம்ம 2016 தேர்தல் களத்தை சந்திக்கிறோம். 16 ஒன்றுமே தெரியாது. நான் 16 போட்டிட்டேன். அப்போது அஃபிடேவிட் எப்படி போடுறது, வேட்புமனு எப்படி தாக்கல் பண்ணுறது, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. இதே மாதிரி அப்பயும் அண்ணன் கலந்தாய் வச்சு இதை நீங்கள் இது ஒரு தேர்தல், இதில் நம்ம ஜெயிச்சே ஆகணும், அந்த பதட்டம்லாம் உங்களுக்கு வேணாம், இது ஒரு பயிற்சியாகவே எடுத்துங்க. நாம் இந்த அரசியல் களத்தில் ரொம்ப தூரம் பயணிக்க போகிறோம். அப்போ அதுக்கு தொடக்க பயிற்சி தேவைப்படுது. இந்த 16 தேர்தலில் பயிற்சியாக எடுத்துக்கங்கன்னு சொல்லி தான் முதல்ல வேட்பாளர்கள் நிப்பாட்ட ஆரம்பித்தார். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மன உறுதியோட வேட்பாளர்கள் நிப்பாட்டணும். இது இந்த 15 வருஷமா நம்ம இந்த தேர்தல் களத்தில் நிற்கிறோம். அதில் பெரும் பாய்ச்சல் இந்த 26ல் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. இதில் எல்லா ஆற்றல்களையும் நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கு. அதனால தான் எல்லா பேச்சாளர்கள்லேருந்து செயற்பாட்டாளர்கள், கட்சியோட முக்கியமான நிர்வாகிகள், இளையோர்கள், முக்கியமாக 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, 32 வயசு, இந்த வயசுக்குள்ளேயே இருக்கிறவங்களும் அதிகமாக அண்ணன் நிப்பாட்டியிருக்காரு. ஏன்னா வேகமாக இந்த வேலையை நம்ம எடுத்து போகணுங்கிறதுக்காக. 26 தேர்தல் ஒரு பெரும் பாய்ச்சலாக இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாருமே களத்துக்குள்ளே வந்திருக்கு. ஒன்று சுகமாக இருக்குது, ஒன்று சுமையாக இருக்குன்னு நாங்கள் கருது. எல்லாமே எங்களுக்கு சுகமாக தான் இருக்குது. அதனால் நாங்கள் விரும்பி தான் இந்த வேலையை செய்கிறோம். இது எங்களோட கடமையாக நினச்சி செய்கிறோம். அதனால் பெரிய சுமையெல்லாம் இல்லை. என்னோட பேர் சத்யலட்சுமி, கே சத்யலட்சுமி. விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிப்பாட்டியிருக்காங்க. இன்னைக்கு பொதுக்குழு கூட்டம் அண்ணன் வர வச்சுருக்காங்க. அதனால் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். நாங்கள் அதை பற்றி தான் இப்போ பேசலான்ட்டு இது பண்ணியிருக்கோம். விராலிமலையை பற்றி பார்த்திங்கன்னா அங்கே விவசாயம் தான் மெயினாக அங்கே இது பண்ணுறது. ஆனால் விவசாயத்தை பற்றி பார்த்திங்கன்னா அதில் விவசாயத்தோட பயிர்கள் இதெல்லாம் மேயறதோட மெயினாக ஆடு மாடெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் இந்த பேப்பரு அந்த மாதிரி இதுதான் சாப்பிட்றது. 5 அறிவு ஜீவன் சாப்பிட்றது
அந்த இதை வந்து ஐந்தறிவு உள்ள மனுஷன் ஆயிட்டாங்க. இப்போ வந்து மாடுகள்லாம் வந்து ஆறறிவு ஆயிடுச்சு. அந்த மாதிரி விவசாயம்லாம் அப்படியே மாறி போயிடுச்சு. அந்த விவசாயத்தை ஃபுல்லாகவே நம்ம வந்து காக்கணும்னா நம்ம விவசாயத்தை மீட்டெடுக்கணும். அதுக்காக தான் இந்த இதில் நான் இந்த தேர்ந்தெடுக்கிறேன். எந்த கட்சி பண்ணியிருக்கு, எந்த கட்சியுமே பண்ணதில்லை. ஆனால் நம்ம நாம் தமிழர் கட்சி சீமானன் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த வாட்டி 2026 கண்டிப்பா வென்றெடுக்கணும். விவசாயம் அவர் வந்தாதான் விவசாயத்தை காப்பாற்ற முடியும். அதுக்கு என்னவோ அது வந்து நம்ம மெயினா வந்து இதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும். அதுதான் என்னுடைய இலக்கு. ஏன்னா இப்பதான் அறிவிச்சிருக்காங்க, விராலிமலை வந்து வேட்பாளரை இப்ப அறிவிச்சதுனால இனிமேதான் அதோட என்னென்ன இருக்குங்கிறத நாங்க நேரடியா போய் ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னங்கிறத நாங்க முடிவு பண்ணிட்டு பார்க்கணும். ஏன்னா விராலிமலை சட்டமன்ற தொகுதிங்கிறது நான் திருச்சியில இருக்கேன். இப்பதான் அந்த அறிமுகம் இல்லாதனால என்னென்ன குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட நேரடியா போய் நம்ம அவங்களுடைய என்ன குறைகள்னு கேட்டு இது பண்ணாதான் நம்ம பண்ண முடியும். நான் என்னை பொறுத்தவரையிலும் எந்த கட்சியுமே நமக்கு போட்டியே கிடையாது. நாம் தமிழர் கட்சி தவிர மீத்த எந்த கட்சிக்குமே நாம் தமிழர் கட்சி போட்டியிடறதுக்கு இதே கிடையாது. ஏன்னா டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், இப்போ புதுசாக வந்த தாவேகாவா இருக்கட்டும், எந்த கட்சியுமே வந்து நம்ம கட்சியோட ஒப்பிடும் போது, அண்ணனோட ஒப்பிடும் போது அவங்கெல்லாம் எந்த ஒரு பர்சன்டேஜுக்கு வந்தாலுமே நாங்கள் ஒரு பர்சன்டேஜ் கண்டிப்பாக நிலைச்சு இருப்போம். அண்ணனே இந்த வாட்டி கண்டிப்பா முதலமைச்சர் ஆகிறதுக்கு நாங்க எல்லாமே உறுதுணையா இருக்கோம். பெண் புலிகள் வந்திருக்கோம். இப்போ வந்து விஜயபாஸ்கர், நான் விராலிமலையில இருக்கிறதுனால அவங்க விஜயபாஸ்கர் ஏடிஎம்கே தான் இப்போ 3 வருஷமா அவங்க தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. 3 வருஷம் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணலையே. அதுதானே இப்ப மக்கள்கிட்ட நம்ம கேட்டோம்னா அவங்க 3 வருஷம் நாங்க ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா, ஆனா அதுக்கு அவங்க பண்ணதே வந்து மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த வரப்போறத்துல நடந்து போகும்போது பயிரை சாப்பிடாம அங்க அந்த குப்பை கூலங்கள்லாம் சாப்பிடுது. அதுதான் அவருங்க செஞ்ச வேலைக்கு ஏடிஎம்கே இது பண்ணதுக்கு ஒரு இது. அதான் வேற ஒண்ணும் இல்லை. அது வந்து காட்சி படமாவே நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்துல யூடியூப்ல இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா போட்டு எல்லாம் தாளிக்கிறாங்க. ஆனா யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை. ஆனா விஜயபாஸ்கர் வந்து அவரு தான் வந்து 3 முறை எம்எல்ஏ. இந்த வாட்டி 2026 அவர் தான் வருவாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு சான்ஸ் கிடையாது. அதுக்கு நாங்க போய் நான் நிக்கிறேன். கண்டிப்பா அது வென்றெடுப்போம் நாங்க. அதாவது இன்னும் மற்ற கட்சியில் வந்து கூட்டணியே முடியாத நேரத்தில் வந்து வேட்பாளரை முடிவு பண்ணி தேர்தல் காலத்தில் வந்து அரசியல் வேலையை வந்து துவங்கி இருக்கிறது வந்து முதல்ல வந்து நாம் தமிழர் கட்சி தான். அந்த அடிப்படையில் வந்து இப்போ வர 21ஆம் தேதி மக்களின் மாநாடு என்ற தலைப்பில் 234 தொகுதி வேட்பாளரையும் ஒரே மேடையில் ஏற்றி தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி அறிமுகப்படுத்திருக்காரு. அதனுடைய முதல் கட்டமாக வந்து வேட்பாளருக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கறதுக்கும் பல முக்கிய ஆலோசனைகளை வழங்குறதுக்கும் மற்ற திராவிட கட்சிகள் இல்லை இந்திய கட்சிகளுடைய சதி திட்டத்தை முறியடிக்கிறதுக்கும் பல வியூகங்களை வந்து இந்த கலந்துரையாடலை வந்து அண்ணன் சொல்லியிருக்காரு. அதன் மூலமாக வந்து யாராவது ஒரு சிலர்கள் வந்து பெண்கள் ஏன்னா வந்து தமிழ்நாட்டிலும் சரி இந்திய அரசியல் வரலாற்றுலையும் சரி முதல் முறையாக வந்து 50% வந்து பெண்களுக்கு அரசியலில் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். ஸோ அப்போ வந்து ஒரு பெண் வந்து பொது இடத்துக்கு அரசியலுக்கு வரணும்னா அதுக்கு பல தடைகள், பல சங்கடங்கள், மன சோதனைகள், அப்படி பல தடங்கல்கள் தான் இருக்குது நம்ம சமுதாயத்தில். ஸோ அதை மீறி வந்து 117 பெண்களை நிப்பாட்டுறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் வந்து இந்த உலகமே வந்து இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கு நம்மளை வந்து. ஸோ அந்த அடிப்படையில் முக்கியமாக பெண் வேட்பாளருக்கு நம்ம வந்து இத்தனை சகோதரர்கள் உங்களுடன் துணை இருக்கிறோம், நான் வந்து உங்கள் கூட வழக்கமாக வந்து காலம் முழுக்க இருக்கேன், கட்சி வந்து உங்கள் பின்னாடி இருக்குது, இத்தனை பெண்கள் நம்ம ஒன்றா போராட்ட காலத்தில் இருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து எதை கண்டோ இந்த சமுதாயத்தில் இருக்கிற பெண்ணுக்கு எதிரான தீமையை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம், நீங்கள் முதல்ல நின்று நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தில் வேலுநாச்சியார் போல் நீங்கள் வந்து ஒவ்வொரு பெண்ணும் வந்து செயல்படணுன்ற ஒரு உத்வேகத்தை வந்து இன்னைக்கு கொடுத்தாரு. என்னோட பேர் கி ரேவதி. நான் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியிலிருந்து அண்ணா வந்து அறிவிச்சிருக்கிறாரு வேட்பாளரா. பெண்களால் எல்லாம் சாதிக்க முடியும்னு சொல்லி தான் அண்ணா வந்து 117 பெண்களையும் களத்தில் நிறுத்தியிருக்கிறாரு. அப்படி 117 பெண்களும் சட்டசபைக்குள்ளார போவாங்க. அதில் ஒருத்தர் வந்து திருநங்கை அண்ணன் நிறுத்தி இருக்கிறாரு. இந்த வாய்ப்பை யாரும் எந்த கட்சியிலிருந்தும் கொடுத்தது கிடையாது. அண்ணா வந்து இன்னைக்கு சொன்னது என்னன்னா, களத்தில் எப்படி போய் நிற்கணும், யாருக்கும் வந்து பயந்துட்டோ இது பண்ணிட்டோ இருக்கிற இது கிடையாது நம்மளோட அரசியல். அவங்க எதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பின் வாங்கிடக்கூடாது. நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம். நான் பேசுகிறத தான் நீங்கள் கேட்க வந்திருக்கிறீங்க,
அப்படின்ற மாதிரி நான் பேசுறத தானே நீங்க கேட்பீங்க அப்படின்ற மாதிரி பேச சொல்லியிருக்கிறாரு. திருச்செங்கோடு தொகுதியில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலை சுத்தி ரோடு பக்கத்தில் வந்து குப்பைகள் வந்து கொட்டி அதை சுகாதாரப்படுத்துகிற நிலை அங்கே இல்லை. அதை மாற்றி அமைக்கணும் அந்த இடத்துல. அதனால வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கும் கிரிவலம் வர மக்களுக்கும் பாதிக்கப்படுறாங்க. அதனால அதை ஒன்று நாங்கள் மாற்றணும்னு நினைக்கிறோம். திருச்செங்கோடு தொகுதியில் கரட்டுப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே நவீன வசதியோட பார் வசதி இருக்கு. அது எப்படின்னா இவங்களே கொண்டு வந்து அங்கே வைப்பாங்களாம். வச்சுட்டு வந்து அப்படி அங்கே குடிச்சிட்டு வர பசங்களை அவங்க மேலே கேஸ் போட்டு அதுக்கு ஒரு ஃபைனுன்னு சொல்லிட்டு அவங்களே வாங்கிக்குவாங்களாம். இதை வந்து நாங்கள் மாற்றணும்னு நினைக்கிறோம். இப்போ எப்படின்னா எங்கள் தொகுதியில் வந்து பெண்கள் வாக்கு என்னால் அதிகமாக எடுத்து காட்ட முடியும். அந்த அளவுக்கு நான் போய் களத்தில் வேலை செஞ்சு அந்த இடத்துல பெண்களோட வாக்கை நான் உறுதியாக வாங்கி தருவேன். உறுதியாக வெல்வோம், உறுதியாக சட்டசபைக்கு போவோம். நாம் தமிழர். என்னோட பேர் சீலன். கன்னியாகுமரி மாவட்டம் 11ஆம் சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற வேட்பாளர் 2026 போட்டிடுறேன். நான் வந்து தகவல் தொழில்நுட்ப பொறியாளர். அரசியல் பயணம் அப்படிங்கிறது 2009ஆம் ஆண்டு ஈழத்தில் நமது இனம் படுகொலை செய்யப்பட்ட போது அதை கண்டு தாங்க முடியாத ஆத்திரத்தால் குமரி கொந்தளித்த உறவுகளில் நானும் ஒருவன். நாம் தமிழர் இயக்கமாக இருக்கும்போது அதில் என்னுடைய பெயரை பதிவு செய்து உறுப்பினராக இணைந்து அன்றிலிருந்து நாம் தமிழர் கட்சியாக பரிணமித்து தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கு. தற்போது மாநில கொள்கை பிறப்பு செயலாளர், அப்புறம் வந்து 19ஆம் சட்டமன்ற தொகுதி 2026 சட்டமன்ற வேட்பாளர், அதோடு சேர்த்து மாநில நிர்வாக குழு உறுப்பினராகவும் கடமையை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த 4 பெருங்கட்சிகளை பற்றி நீங்கள் பேசுனீங்க. திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, காங்கிரஸ், இந்த 4 பெருங்கட்சிகளும் இந்த 4 பெருங்கட்சிகள் தான் கன்னியாகுமரி மாவட்டத்தை அழித்ததற்கு காரணமான காரணிகளாக நாங்கள் பார்க்கிறோம், மக்கள் பார்க்குறாங்க. குறிப்பாக பார்த்தீங்களா, எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தின் இயற்கையின் அருங்கொடையான மலைகளை தொடர்ச்சியாக உடைத்து நாள் ஒன்றிற்கு 3000லேருந்து 6000 அதிகனகர வாகனங்களில் இங்கேருந்து கேரளாவுக்கு கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறது பங்கு இந்த 4 பெருங்கட்சிகள் தான். இந்த 4 பெருங்கட்சிகள் தூக்கி வீசப்பட வேண்டியது அப்படின்ட்டு கன்னியாகுமரி மாவட்ட ஒட்டுமொத்த மக்களின் நிலைப்பாடு. அதோடு சேர்த்து அங்கு கூடங்குளத்தில் அணு உலை ஒன்று கொண்டு நிறுவியிருக்காங்க. ஒரு அணு உலை கிடையாது, 2 அணு உலை கிடையாது, 4 அணு உலை கிடையாது. அணு உலை பூங்கா நிறுவதற்கான முயற்சியிலே தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த அணு உலைகளும் அடிக்கடி பழுதடைந்து ஷட் ஆகுறது. அப்போ அந்த அதிகாரிகளிடம் மற்றும் விஞ்ஞானிகளிடம் கேட்கும்போது தரம் குறைந்த பொருட்களை இந்த அணு உலைகள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ அந்த அணு உலையில ஒரு சின்ன கசிவு ஏற்பட்டா 300 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு ஈயரும்பு காக்கா கூட உயிரோடு இருக்காது, அனைத்தும் அழிந்து போகும். அவ்வளவு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த அணு உலைகளை எம்முடைய மண்ணில் கொண்டு நிறுவும் போது இந்த 4 கட்சிகளும் எங்க போயிருந்தாங்க? இந்த 4 பேரும் தானே அதை அனுமதிச்சது. அப்ப எங்க மக்களை அழிவின் விளிம்பில அணு உலையின் மடியில உட்கார வச்சு அழகு பார்க்கறதில்ல, கொலை விளிம்புல, சாவின் விளிம்புல கொண்டு நிறுத்தியது இந்த 4 பெருங்கட்சிகள். இந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி பயன்படுத்தி வந்த அந்த அணு உலைகளை நம்முடைய மண்ணில் அனுமதித்தது யாரு? காங்கிரஸ். அதை அனுமதிக்கும் போது தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருந்தது திமுக. அதே போல அந்த அணு உலைகளை அதிகப்படுத்தியது பாரதிய ஜனதா. அதிகப்படுத்தும் போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது அதிமுக. இந்த அதிகப்படுத்தும் போதும் இந்த 4 பேரும் சேர்ந்துதான் எம்மை அணு உலையின் நிலையில் வாழ வைத்திருக்கிறார்கள். இந்த 4 பேரையும் ஒழிச்சா மட்டும்தான் அந்த நிலத்தை நம்ம பாதுகாக்க முடியும். அணு உலை உட்பட பாதகம் விளைவிக்கக்கூடிய அனைத்து திட்டங்களிலையும் மூடிவிட்டு எம்முடைய மக்களை பாதுகாப்பாக வாழ வைப்போம் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எனவே நாம் தமிழர் கட்சியை வலுப்படுத்த வேண்டியது நமது காலத்தின் கட்டாயம். நாம் தமிழர் கட்சி முதல்ல செய்யக்கூடியது மக்களை அரசியல் மைப்படுத்தக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கும். அதாவது இவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்த சூழ்ச்சிகரமான திட்டங்கள், பிரித்தாளும் சூழ்ச்சி, மக்கள் ஒற்றுமையாக இருந்து குமரி மக்களாக ஒற்றுமையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவர்களை சாதிகளாக மற்ற மாவட்டங்களில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே இதை இவங்க திருப்பி நாடார்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதுல இந்து நாடார், கிறிஸ்தவ நாடார், இந்து நாடார்கள் கிறிஸ்தவ நாடார்களுக்கு இடையில மோதலை உண்டு பண்றது, இந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சிகரமான அரசியலை இவங்க முன்னெடுக்கிறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்துக்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமிய பெருங்குடி மக்களாக இருக்கட்டும், அதே போல மதங்கள் கடந்து சாதி கடந்து அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து நாம் அனைவரும் தமிழர்கள் என்று ஒற்றை குடையின் கீழ் ஒருங்கிணைக்கக்கூடிய பணி தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. எந்த மக்களாக இருந்தாலும், எந்த சாதி மதங்களை சார்ந்தவங்களாக இருந்தாலும் நாம் வாழக்கூடிய நிலம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நிலம் வளமாக இருந்தால்தான் அங்க மக்கள் வசிக்க முடியும். என் நிலம் வளமா, என்னுடைய நிலத்துடைய வளத்தை இவர்கள் அடிக்க செய்வதோடு இன்னொன்னு பண்றாங்க, நாங்க அங்க அந்த நிலத்துல வாழ முடியுமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாற்றி நிறுத்தி இருக்கிறாங்க. அணு உலையின் மடியில எங்களை நிறுத்தி இருக்காங்க. அணு உலை வெடிச்சா கிறிஸ்தவர்கள் மட்டும் சாக மாட்டாங்க, இந்துக்கள் மட்டும் சாக மாட்டாங்க, ஐயாவளி சார்ந்தவங்க மட்டும் சாக மாட்டாங்க, இஸ்லாமியர்கள் மட்டும் சாக மாட்டாங்க, ஒட்டுமொத்த மக்களும் செத்து போயிடும். நாங்க ஒட்டுமொத்த மக்களையும் காப்பாற்றுறதுக்கான வேலைகளை செய்துட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இன்னொன்று செய்யறோம், கிறிஸ்தவர்களுடைய ஓட்டை அறுவடை செய்வதற்காக
இவர்கள் இந்து நாடார்கள் பக்கம் நிற்பாங்க, இந்து நாடார்கள் ஓட்டை அறுவடை செய்யறப்பாக கிறிஸ்தவ நாடார்கள் பக்கம் நிற்பாங்க. மாற்றி மாற்றி இவங்க வந்து இந்த வேலைகளை செய்துட்டு இருக்காங்க. பொதுவாக கிறிஸ்தவ மக்கள் தங்களுடைய பட்டா நிலத்துக்குள்ளாடி ஒரு தேவாலயம் கட்டி வழிபடுறதை கூட இவர்கள் வந்து அனுமதிக்க மாட்டாங்க. கூடி உட்கார்ந்து ஒரு பிரார்த்தனை கூடம் நடத்தி அதை அவர்கள் விரும்பக்கூடிய இறை வழிபாட்டை முன்னெடுப்பதற்கான உரிமையை கூட இவங்க வழங்க மாட்டாங்க. அப்போ இந்த மக்கள் கிறிஸ்தவ மக்கள் என்ன செய்யறாங்க, இவங்க இந்துக்கள் சார்ந்த பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போடக்கூடாது, பாரதிய ஜனதா வந்தா நம்மளை வந்து இறை வழிபாட்டு முறை கூட இவங்க முடக்கிடுவாங்க, அதற்காக நம்ம வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போடணும் அல்லது காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்க ஒட்டுமொத்த மக்களும் ஒற்றுமையா கூடி வாழ்றதுக்கான ஏற்பாடை உறுதியா செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் உறுதியும் உத்தரவாதத்தையும் நம்ம கொடுக்குறோம். யார் எந்த வழிபாட்டு முறையை விரும்புகிறார்களோ அந்த வழிபாட்டு முறையை சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவர்கள் அந்த வழிபாட்டு முறையை பின்பற்றுவதற்கான முழு உரிமையும் அதை நிலைநிறுத்த வேண்டிய கடமை நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சி பிரகடனப்படுத்துறோம். ஒருவர் தன்னுடைய பட்டா நிலத்துல தேவாலயம் கட்டுறதுக்கோ இல்ல பிரார்த்தனை கூட நடத்துவதற்கோ நாம் தமிழர் கட்சி முழுமையாக அனுமதிக்கும். அதே போல ஒரு இந்து மக்கள் அவருடைய வழிபாட்டு முறைகளை பின்பற்றுவதற்கும் நாம் தமிழர் கட்சி அனுமதிக்கும். அதே போல ஒரு இஸ்லாமிய தொழுகை நடத்துவதற்கும் நாம் தமிழர் கட்சி முழுமையாக அனுமதிக்கும். இந்த தொழுகை முறை அதே மாதிரி ஒரு ஐயாவளியை சார்ந்தவர் அவர் விரும்பிய இடத்தில் ஒரு பட்டா நிலத்துக்குள் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம அவங்க வந்து அவங்களுடைய வழிபாட்டு முறையை முன்னெடுக்கிறதுக்கும் நாம் தமிழர் கட்சி அனுமதிக்கும். அதே நேரத்தில் ஒருவருடைய வழிபாட்டு முறையில் இன்னொருவர் தலையிட்டு அதை வந்து முடக்குவதற்கு நினைத்தால் நாம் தமிழர் கட்சி அதுக்கு எதிராக செயல்பட்டு அவர்களுடைய வழிபாட்டு முறையை பாதுகாப்பதற்கான ஏற்பாடை உறுதியாக நம்ம செய்வோம். இந்த உத்தரவாதத்தை நாம் தமிழர் கட்சி கொடுக்கிறோம். எம்முடைய நிலம் சூறையாடப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னதுதான், எம்முடைய நிலம் தொடர்ச்சியாக சூறையாடப்படுகிறது. எங்களுடைய நிலத்தில் உள்ள இயற்கையின் பேரரணான மலைகள் தொடர்ச்சியாக வெட்டி உடைத்து கேரளாவுக்கு நாள் ஒன்றிற்கு 3000 முதல் 6000 லோடுகள் கடத்தப்படுகிறது. எதிரில் தென்படக்கூடிய மக்களை அந்த கனிமூல கடத்தல் டாரஸ் லாரிகளால் மோதி கொள்றாங்க. கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 387க்கும் மேற்பட்ட மக்களை டாரஸ் லாரிகள் ஏற்றி கொண்டிருக்காங்க. 1700க்கும் மேற்பட்ட மக்கள் கையிலிருந்து காலிலிருந்து அங்க வீரர்களாக ஊனமுற்று மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் முடங்கி கிடக்கிறாங்க. எம்முடைய பாட்டன்கள் எம்முடைய குமரி நிலத்தை கேரள மலையாள இனவரி ஆதிக்கத்திடம் இருந்து மீட்பதற்காக தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்து மீட்டாங்க. மீட்ட பிறகு எம்முடைய நிலத்தில் உள்ள வளங்கள் அத்தனையும் அங்கு சூறையாடப்படுகிறது. அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வேணும். ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய 4 பேர்ட்டையும் அதிகாரம் வந்துருச்சு. இப்பவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களா இந்த 4 பெருங்கட்சிகளை சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க. இதை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியில ஒருவர் கூட ஈடுபடவில்லை. அப்படி இருக்கும்போது இந்த 4 பேரும் புறக்கணிக்க வேண்டியது நம்ம கன்னியாகுமரி மாவட்ட மக்களுடைய கடமை. அதை மீட்கணும் முதல்ல. அதே மாதிரி நீர் வளம், நில வளம், காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம், மலை வளம் இவை அனைத்தையும் பாதுகாத்து நம்முடைய மக்கள் நிம்மதியாக, அதாவது இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு பகுதியாக மாற்ற வேண்டும். அதே போல தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். நிறைய மக்கள் அங்க வந்து படித்து விட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. அவர்களுடைய வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதத்தையும் இந்த அரசு பண்ணல. அப்போ நாம என்ன பண்றோம், நிலமும் வளமும் சார்ந்த தொழில்கள் நிறுவி அந்த பகுதியில குறிப்பா ரப்பர் நல்ல விளைச்சல் பண்ணக்கூடிய இடம், வாழை விளைச்சல் உண்டு, நெல் விளைச்சல் உண்டு, மரிச்சினி கிழங்குகள் விளைச்சல் உண்டு, கிழங்கு வகைகள் விளைச்சல் உண்டு, நல்ல மிளகாய் விளைச்சல் உண்டு, கிராம்பு விளைச்சல் உண்டு எங்க பகுதிகளில். இவை அப்புறம் தென்னை விளைச்சல் உண்டு. இவை அனைத்தும் வந்து தற்சார்பு பொருளாதாரத்தில் இதிலிருந்து வரக்கூடிய பொருட்களை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி சந்தைப்படுத்துவதற்கான முயற்சியில் நாம் தமிழர் கட்சி ஈடுபடும். அதை நம்ம உத்தரவாதமாக கொடுக்கிறோம். அதே போல அந்த பகுதியில ஒரு தொழில் மையம் நிறுவி அங்க தொழில்கள் வளர்ப்பதற்கான ஏற்பாடுகள், பல்வேறு நிறுவனங்களை சார்ந்தவர்களை வர வைத்து அந்த மக்களுக்கு தொழிலில் வல்லுநர்களாக அவர்களை பயிற்றுவித்து தொழிலில் ஈடுபடுவதற்கான ஏற்பாடுகள், அதற்கு தேவையான கடனுதவி, அதுக்கு தேவையான என்னென்ன தேவைகள் உண்டோ அந்த தேவைகள் அத்தனை நிறைவு செய்து அவர்களை தொழில் வல்லுநர்களாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை நாம் தமிழர் கட்சி பண்றேன் அப்படின்னு சொல்றோம். அதே போல இயற்கை வேளாண்மையை ஊக்குவிப்பதற்காக நஞ்சில்லா உணவை உற்பத்தி செய்வதற்கான அத்தனை முயற்சிகளும் நாம் தமிழர் கட்சி செய்யும். ஐயா நம்மாழ்வார் அவர்கள் காட்டிய வழியில நம்ம இயற்கை வேளாண்மையை உருவாக்கி ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதற்கான ஏற்பாடு. அதே போல எம்முடைய நிலம் சாராயம், அரசு விற்கக்கூடிய மதுவின் பிடியில் சிக்கி திண்டாடுகிறது, தள்ளாடுகிறது. எங்களுடைய மக்களில் ஏறத்தாழ 57% மக்களுக்கு மேல் குடி நோயாளிகளாக மாறி கிடக்கிறாங்க. அந்த மக்களை உலகத்தின் தொன்மையான தோன்றிய மொழி தமிழ். அந்த தமிழிலும் குமரி கண்டத்தில் தான் மனிதர்கள் வந்து தோன்றி நாகரிகத்தை வளர்த்தாங்க. அந்த குமரி கண்டம் இப்போ திராவிடத்தால் ஊற்றி கொடுக்கக்கூடிய மதுவில் தள்ளாடி திளைத்து அது அங்கவீனர்களாகவும் அது வலுவடைந்து போய் கொண்டிருக்கிறது. அதை மாற்றுவதற்காக மதுவிலாக நிலமாக எங்கள் நிலத்தை மாற்றுவதற்காக நாம் தமிழர் கட்சி போராடி கொண்டிருக்கிறது. அதே போல போதை பழக்கம், பள்ளி கல்லூரிகள் படிக்கக்கூடிய மக்கள் போதை பழக்கத்துக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. அது எவ்வளவோ குடும்பங்களை பால்படுத்தி உள்ளது. நேற்றைய கூட ஒரு தற்கொலை, பல தற்கொலைகளும்
பைத்தியமாகி மக்கள் அழிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பள்ளி கல்லூரி குழந்தைகளை மாற்றிட்டு இருக்காங்க. இந்த போதையிலிருந்து மீட்டு எம் மக்களை ஒரு உலகின் சிறந்தவர்களாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் நம்ம முன்னெடுப்போம். அதே போல நம்முடைய சாலைகள் அனைத்தும் தரம் குறைந்து தரங்குன்றி படும் பள்ளத்தாக்களாக மரண குழிகளாக மாறி கிடக்கிறது. அதை அனைத்தையும் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். அதே போல நம்முடைய நீர்நிலைகள் அத்தனையும் நீர்நிலைகள் 98% நீர்நிலைகளும் பால்பட்டு கடந்த 10 ஆண்டுகளாக ஐயா மனோ தங்கராஜ் அவர்கள் அங்கு 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராகவும் மீதி 4.5 ஆண்டுகள் அவர் அமைச்சராக இருந்து கொண்டிருந்த தொகுதி இருந்த பிறகும் 98% நீர்நிலைகள் தூராறப்படாமல் சுத்தம் செய்யப்படாமல் அழிவின் விளிம்பில் பாசி நெகிழி குப்பைகள் முட்புதர்கள் அனைத்து நிறைந்து அது கரைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு அழிந்து கொண்டிருக்கிறது. அதை அனைத்தையும் மீட்டுருவாக்கம் செய்து அந்த குளங்களை தூர்வாரி சுத்தப்படுத்தி பாசிகள் முட்புதர்கள் அனைத்தையும் அகற்றி கரைகளை வலுப்படுத்தி பலம் தரக்கூடிய மரங்கள் பல சுத்தி நட்டு பராமரித்து பெரிய குளங்கள் அத்தனையும் சுற்றுலாத்தலமாக மாற்றி சாயங்கால நேரத்தில் ஒரு படகு சவாரி அந்த மாதிரிப்பட்ட இடங்களாக மாற்றி ஒரு சுற்றுலாவில் மேம்படுத்தப்பட்ட ஒரு நிலமாக மாற்றுவதற்கான கனவு நம்ம மண்டையில் ஓடிட்டு இருக்கு. அதை செயல்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு அதிகாரம் தேவை. அதே போல நம்முடைய மலைவாழ் மக்களை அவருடைய பூர்வீக நிலத்திலிருந்து அகற்றுவதற்கான முயற்சியில் இந்த அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அவர்களது பூர்வீக நிலத்தில் அவர்கள் பரம்பரையாக ஆண்டாண்டு காலமாக எப்படி அந்த வனத்தின் பாதுகாவலர்களாக இருந்து கொண்டிருந்தார்களோ அதே போல அவர்கள் பாதுகாப்பாக அந்த நிலத்தில் வாழ்வதற்கான ஏற்பாடுகளை நாம் தமிழ் கட்சி உறுதியாக செய்யும். அவர்களுடைய நிலத்துல 1996 வன உரிமை சட்டப்படி 2006 வன உரிமை சட்டப்படி அவங்க என்ன செய்யிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆள் தங்களுடைய கைவசம் வைத்திருக்கக்கூடிய நிலத்துல 10 ஏக்கர் வரைக்கும் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற சட்டம் சொல்லுது. ஆனா இவர்கள் வெறும் 10 சென்ட் மட்டும் கொடுத்துட்டு மீதி நிலத்தை எடுத்து அந்த மக்களை அதிலிருந்து வெளியேற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. அந்த மக்கள் தான் அங்க இயற்கையாக பயிர் தொழில் செய்து வந்தவர்கள். அந்த பயிர் தொழிலிருந்து அவர்களை மாற்றுவதற்கான ஏற்பாடு, காடுகள் சார்ந்து வாழ்ந்த மக்கள், காடுகளை பாதுகாவலர்கள், அந்த வனத்தில் உள்ள உயிர்களின் பாதுகாவலர்களாக இருந்துட்டு இருந்த மக்கள், அவர்களை வெளியேற்றுவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம மீட்டுருவாக்கம் செய்வோம். அவர்களுடைய நிலத்தில் பூர்வீகமாக வாழ்ந்தது போல வாழ்வதற்கான ஏற்பாடுகளை நம்ம உறுதியாக செய்வோம். அதே போல எம்முடைய நிலத்தில் 5000 ஹெக்டேர் நிலப்பரப்புக்கு மேற்பட்ட பகுதி ஐயா காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்தில் ரப்பர் தோட்டங்களாக மாற்றப்பட்டது. அதில் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வேலை செய்தாங்க. இப்ப அந்த மக்களை படிப்படியாக குறைத்து இப்ப 900 பேர் தான் வேலை செய்யறாங்க. மீதி மக்கள் அத்தனையும் வெளியேற்றிட்டாங்க. அந்த தொழிலிருந்து ரப்பர் தோட்டத்திலிருந்து வெளியேற்றிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய மக்களையும் பெரும்பாலான மக்கள் சிஎல்ஆர், அது ஒப்பந்த தொழிலாளர்கள் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நிரந்தர தொழிலாளர்களா அவர்களை அங்கீகரிக்கவில்லை. அவர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்குவது கிடையாது. அவர்களுடைய அரசின் அந்த தொழிலாளர் சட்டத்திற்கு உட்பட்ட அந்த பலன்கள் வழங்குவது கிடையாது. இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. நாம வந்துட்டோம்னா அவர்களுடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்து தற்காலிக தொழிலாளர்களை நிரந்தர தொழிலாளர்களாக மாற்றி அவர்கள் அந்த பகுதியில ஏற்கனவே 5000 ஏக்கர் நிலப்பரப்புக்கு மேல் இருந்து இல்ல அந்த நிலப்பரப்பில் மீண்டும் பயிர் செய்து அதிலே அந்த ரப்பர் தொழிலை வளர்த்ததற்கான மலை சார்ந்த பகுதிகளில் மட்டும் ரப்பர் தொழிலை வளர்த்ததற்கான ஏற்பாடுகள் நம்ம உறுதியாக செய்வோம். இப்படி எண்ணற்ற திட்டங்கள் இருக்கு. இதனால இந்த திட்டங்கள் அத்தனை நிறைவேற்றி எம் நிலத்தை ஒரு சிறந்த நிலமாக மாற்றுவதற்காக நாம் தமிழர் கட்சியின் அதிகாரம் அங்கு தேவைப்படுது. அதுக்காக நம்ம நிற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பும் நன்றியும் புரட்சி வாழ்த்துக்களும் நாம் தமிழர் கட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.